Hi guys, நீங்கள் மேக்ஸ் ட்ரிக்ஸ் இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அனாலஜி ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் கிளியர் பண்ணுமா? அப்போ என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் இமேஜ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் வில் பி த வாட்டர் இமேஜ் ஆஃப் 646 நீங்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதோட இமேஜில் என்ன வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு ட்ரிக் தான். இந்த 18:60ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ 18:60 போட்டுட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். கொஷினில் கொடுத்துருக்க டைமிங்கை அப்படியே கொண்டு வந்து அப்படியே கீழே போடுங்க. கீழே போட்டுட்டு அப்படியே ஹார்ஸை மைனஸ் பண்ணுங்கள், மினிட்ஸை மைனஸ் பண்ணுங்கள். 60ல் 46 மைனஸ் பண்ணால் 14, 18ல் 6 மைனஸ் பண்ணால் 12. இப்போது எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 12:14 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ விச் ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல 24 hours ஃபார்மேட், இன்கேஸ் இங்கே வந்து உங்களுக்கு 16 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 24 hours ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை 12 hours ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 16 இருந்துச்சுன்னா இந்த 12 ஹவர்ஸ்க்கு 12 hours ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 16ல் 12 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 4. அப்போ ஆன்சர் வந்து 4:14 வரும். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. டெஃபினட்டாக உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன்.